கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாக தந்த வேத வசனம் என்னவென்றால், நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கெட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து என்ற வேத வசனம். அப்போது சிதறடிக்கிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான் அப்படின்னா, நம்மை கேடு உண்டு பண்ணுகிறவர்கள், சத்துருவானவர்கள் நமக்கு முன்பாக வருகிறார்கள் என்று ஒரு எச்சரிப்பை கர்த்தர் தருகிறார். அப்போ யார் இவர்கள்? ஏன் இவர்கள் நமக்கு முன்பாக வர வேண்டும் என்று பார்த்தோமானால், சூழ்நிலைகள் நம்மை மாற்றி போடுகிறது. அப்போ யார் இந்த மனிதர்கள் தான் நம்மை சிதறடிக்க போகிறார்களா என்று எண்ணிக்கொண்டிருப்போம். மனிதன் அல்ல. ஆனால் மனிதனுக்குள்ளாக பிசாசானவன் புகுந்து கொள்ளுகிறான். அவன் நம்மை சோதிக்கும்படியாக அந்த மனிதன் வாயிலாய் நம்மோடு போராடும்படியாக, நம்மை விலை செய்யும்படியாக வருகிறான். ஒருவேளை நம்ம மனுஷங்களை பார்த்துட்டு இருப்போம், இந்த மனுஷன்தான் நமக்கு விரோதமாக செய்துட்டானா, மந்திரம் பண்ணிட்டானா, சூனியம் பண்ணிட்டானா, ஏவலை அனுப்பிட்டானா. ஏன்னா ஒருவனுக்கு ஒரு வளர்ச்சி அது அவனை தடை செய்கிறது என்றாலும், வியாபாரத்தில் குன்றி போயிற்று என்றாலும், தன் குடும்ப வாழ்க்கையில் வருகிற குறைவுகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, தடைகளை பார்க்கும் பொழுது நாம் நினைப்போம், யாரோ நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு. இல்லைங்க, யார் எது பண்ணினாலும் யாக்கோப்புக்கு ஒன்றும் ஆகாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி யாக்கோப்பின் தேவனை தன் தேவனாய் கொண்டிருக்கிற நாம் யாருக்காக பயப்படணும்? நாம் எந்த உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் அரணை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ணு. ஏன் சொல்லணும்? யாரை கொண்டு கூட, ஏன்னா பிசாசனவன் எச்சரிக்கிற சிங்கத்தை போல வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். முதல்ல ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நாம் யாக்கோப்பாக இஸ்ரேல் ஜனங்களாக இருக்க வேண்டுமானால் நாம் செபத்தோடு இருக்க வேண்டும். யாக்கோப்பு இஸ்ரேல் என்று பெயர் எடுப்பதற்கு அவன் தன்னை காத்து கொள்வதற்காக கர்த்தரோடு போராடினான். அவன் போராடி ஜெபித்ததுனால தான் அவனை பார்த்து கர்த்தரே சொல்லுகிறார், நீ மனிதனோடும் போராடினாய், தேவனோடும் போராடினாய், அதனால் இதுவரையிலும் உன்னை யாக்கோப்பு என்று அழைத்தார்கள், இன்று நீ இஸ்ரேல் என்று அழைக்கப்படுவாய் என்று யாக்கோப்பை இஸ்ரவேலாய் மாற்றினார். காரணம், அவன் போராடி ஜெபித்தான். எதற்காக போராடி ஜெபித்தான் என்று பார்த்தோமானால், அவன் சகோதரனால் தனக்கு ஏதோ கேடு சம்பவித்து விடுமோ என்று பயம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சிதறடிப்பதற்காக ஏன் சகோதரன் வர வேண்டும்? ஏசா ஏன் இவருக்கு விரோதமாக எழும்பி வருவான் என்று எண்ணுகிறான் என்று பார்த்தோமானால், இவன் செய்த துரோகம், யாக்கோப்பு செய்த துரோகம். ஏசாவை ஏமாற்றினான், வஞ்சித்தான், விட்டு வனாந்திரத்துக்கு ஓடி வந்தான். ஆயினும் கர்த்தர் அவனுக்கு வாய்ப்புகளை கொடுத்து, அவன் எப்படி ஏசாவை ஏமாற்றினானோ அதே காற்றின் பல மடங்கு அவனுடைய மாமரானாகிய லாபான் இடத்திலே அவனை அனுபவித்தான் என்று வேதத்திலே பார்க்க முடிகிறது. அவனை ஏமாற்றினான். இங்கே
அவன் மாமனாரால் ஏமாற்றப்பட்டான், வஞ்சிக்கப்பட்டான். கற்றுக் கொடுத்தார். ஆயின் கற்றுக் கொடுத்து ஆசீர்வதித்தார். இப்போ ஆசீர்வாதத்தோடு வருகிறான். ஆனால் முன்று செய்த பாவம், துரோகம், அது பின்பு இப்பொழுது நம்மை தொற்றிக்கொள்ளுமோ, நாம் அழிக்கப்பட்டு போய்விடுவோமோ என்ற பயம். இப்போ தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக தனித்து நின்று போராடுகிறான். இந்த போராட்டத்தினுடைய ஜெபம் தன் சகோதரனுடைய இருதயத்தையே மாற்றியது. ஏசாவுடைய இருதயம் மாறியது. அவன் நமக்கு விரோதமாக எழும்புவானோ என்று எண்ணினான். ஆனால் காணும் பொழுதோ அவன் கெட்டி பிடித்து முத்தம் செய்தான் என்று வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஏன்? அவனுடைய ஜெபம், அந்த ஜெபத்தினால் அவனுக்கு பேர் உண்டாயிற்று. யாக்கோபு இஸ்ரேல் என்று பெயர் எடுத்தான். இஸ்ரேல் பேர் எடுத்ததுனால கர்த்தர் அவனுக்கு வந்த எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்தார். அவன் சகோதரனால் இப்படி ஒரு கேடு சம்பவிக்குமோ என்று எண்ணினான். ஆனால் கர்த்தரோ அந்த கேடுக்கு விலக்கி பாதுகாத்தார். அதற்கு ஒன்று அவனுடைய ஜெபம். இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்? நமக்கு முன்பாக வரப்போகிற காரியங்களை குறித்து இவரால் நமக்கு நாம் சிதறுண்டு போய் விடுவோமோ? இப்படிதான் யாக்கோபும் நினைத்தான். இப்படி தன் சகோதரனால் நாம் சிதறுண்டு போய் விடுவோமோ என்று நினைத்தான். நமக்கு முன்பாக அவனை கடந்து தான் போக வேண்டும், வேறு வழியே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவனால் நமக்கு கேடு வந்து விடுவோமோ, நாம் சிதறுண்டு போய் விடுவோமோ என்ற பயமும் திகழும் அவனுக்குள் இருந்தது. ஆனால் அவன் என்ன செய்தான் பாருங்க, ஜெபித்தான். அரணை காத்து கொள்ளும்படியாக, தன்னிடத்தில் உள்ள யாவரையும் காத்து கொள்ளும்படியாக, வழியிலே காவல் பண்ணும்படியாக, அவனுடைய ஜெபம் வழியிலே அவனை காக்கும்படியாக அறையை கெட்டியாக கெட்டி கொண்டு பலன் மிகவும் மிகவும் ஸ்திரப்படுத்தினான். எங்கிருந்து இந்த பலன் அவனுக்கு மிகுதியாக ஸ்திரப்பட்டது என்று பார்த்தோமானால் அது ஜெபம். அந்த ஜெபம் அவனை உருவாக்கினது, அவனை பலப்படுத்தியது. இந்த காரியங்கள் எல்லாவற்றும் வழியிலே காவல் வைப்பதும், அந்த பலன் மிகுதியாக ஸ்திரப்படுவதற்கும், அறையை கெட்டி கொள்வதற்கும் ஒன்றே ஒன்று தான் செய்தான், ஜெபம். ஜெபம் ஜெபம் இருந்தால் போதும். ஒன்று அரண் காக்கப்படும். அப்படின்னா நம் வீடு காக்கப்பட வேண்டும், நம் வீட்டில் உள்ளவர்கள் காக்கப்பட வேண்டும், நம் உடைமைகள் காக்கப்பட வேண்டும், நம் பலன் மிகுதியாய் காணப்பட வேண்டும். அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், ஜெபம். மனிதரோடும் போராட வேண்டியது இருக்கிறது, தேவனோடும் போராட வேண்டியது இருக்கிறது. நாம் ஜெபத்தினால் சகலத்தையும் வென்றுவிட முடியும், ஜெயித்துவிட முடியும். அதுதான் இங்கே யாக்கோபு செய்தது. ஒன்றுதான் ஜெபம். சிதறுண்டு போகாதபடிக்கு ஜெபம். அதனால் கர்த்தர் எச்சரிக்கையாக சொல்கிறார், உன்னை பாழாக்கும்படி, உன்னை சிதறுண்டு போகும்படியாக செய்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான். அப்படின்னா பிசாசன் அவன் தந்திரமாக உன்னை விலை செய்யும்படியாக, பாவத்தை விளைவிக்கும்படியாக, உன் அரணை இரண்டாக பிரிக்கும்படியாக. இன்றைக்கி அனைவருடைய குடும்பம் பிரிந்து கிடப்பதற்கு காரணம், சிதறுண்டு போவதற்கு காரணம், அறை கட்டாதபடி போவதற்கு காரணம், பலனற்று போவதற்கு காரணம், இதெல்லாம் ஜெபம் இல்லாததுனால. கர்த்தரோடு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். பிள்ளைகளை குறித்த கவலை நமக்கு மிக மிக அதிகமாக இருக்கிறது. அவர்கள் காக்கப்பட வேண்டுமானால் காவலுக்கு கர்த்தர் தூதரை கட்டளையிடுவார். கால்கள் இடராதபடி பாதுகாக்கிறவர். அதற்கு ஜெபம் தேவை. நீ ஜெபித்தே ஆனால் உன் வழியை காப்பார், தூதரை கொண்டு உன் வழியை காப்பார். உன் வீடு காக்கப்படுகிறது. உன் அறையில் சத்தியத்தை நீ கட்டியிருந்தே ஆனால் சத்தியத்தை விட்டு விலகாதபடி நிலைத்திருந்தோமானால் கர்த்தர் நம்மை காற்றுக்கொள்ளுவார். சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது.
அதனால தான் சத்தியங்கிற கச்சை இடுப்பில் கட்டினவனாய் நிற்க வேண்டும், விசுவாசங்கிற கேடகத்தை பிடித்தவனாய் நிற்க வேண்டும். அப்படி நாம் நிற்கும் பொழுது நம்முடைய சகல பிரச்சனைகளிலிருந்து தீர்வை காண முடியும், பலன் மிகுதியாய் காணப்படும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுவார், அவர் உன்னை தேற்றுவார், அவர் உன்னை கடைசி பரிந்துரமும் உன்னை சாட்சியாக வைப்பார். அதற்காகவே அந்த பலனை தருகிறார். அப்போ நாம் ஜெபிக்க வேண்டும். எச்சரிக்கையான ஒரு வார்த்தை, சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான். ஆயினும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள், விழுந்து போய் விடுகிறார்கள், காவல் இல்லாதவர்களைப் போல காணப்படுகிறார்கள். இன்னைக்கு வீட்டுக்குள்ளாக எது வேணால் நடக்கலாம். பிசாசு தந்திரமாக செயல்படுவான். யார் வருகிறார் யார் போகிறார் என்று கூட அறிந்து கொள்ள முடியாது. உன் வீடு காக்கப்பட வேண்டும், உன் குடும்பம் காக்க வேண்டும், உன் பிள்ளைகள் காக்கப்பட வேண்டுமானால் எல்லாவற்றையும் காப்பதற்காக நீ வழிகளிலே செல்லும் பொழுதும் காக்கப்பட வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டும், யாக்கோபை போல ஜெபிக்க வேண்டும். அதனால் இன்றைக்கி இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை கவனமாக கேட்கும் பொழுது எண்ணி பாருங்கள், நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம், நாம் பொழுதை எப்படிலாம் பொழுதை போக்கி கொண்டு இருக்கிறோம். ஏன் தேவனுடைய சமூகத்தில் நாம் இணைந்து ஜெபிக்கணும் சொல்கிறோம்? நான் ஒன்று தான், சிதறடிக்கிறவன் நமக்கு முன்பாக வருகிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அறையை கட்டி கொள்ளுங்கள், கெட்டியாக கட்டி கொள்ளுங்கள். உங்கள் பலனை மிகுதிப்படுத்துங்கள். இதில் ஜெபத்தில். அப்போ நாம் விழுந்து போகாதபடி வழிகளெல்லாம் காவல் வைத்து பாதுகாப்பார். எனவே என்னோடு இணைந்து ஜெபிங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடுவில் செய்வாராக. அன்பின் பிதாவே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. சிதறடிக்கிறவன் எங்களுக்கு முன்பாக வருகிறான் என்பதை அறிந்து செயல்பட எங்களுடைய கட்சிகள் சத்தியம் என்கிற கட்சியை கட்டினவர்களாகும், விசுவாசங்கிற கேடகத்தை பிடித்தவர்களாகும், வழிகளை உம்முடைய தூதர்களை காவலுக்கு வைத்து எங்கள் பலன் மிகுதியாகும்படியாக காக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோமோ, பலனற்று போய் இருக்கிறோமோ அப்பா, அன்றைக்கி குடும்பங்கள்லாம் பிரிந்து கிடக்கிற குடும்பத்திற்காக கூட இந்த வேலையில் செபிக்கிறோமாப்பா. யாரெல்லாம் சிதறுண்டு போனார்களோ அவர்கள் எல்லோரையும் சீர்படுத்தவும் சரிப்படுத்தவும் இணைக்கவும் மீண்டும் கெட்டவும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னாப்பா. இந்த ஜெபத்தின் நிமித்தமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவரையும் நீ தொடுவேரா, விடுதலையாக்குவேராக, சாட்சிகள் பெருக கர்த்தர் கிருபை பாராட்டுவேராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பத்திற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகருடைய சாட்சிகள் பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.